கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம குடும்ப நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் வேதாகம குடும்ப நிகழ்ச்சிக்காக சாலமோனின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் சாலமோன். சாலமோனை பற்றி தெரியாதவர்களே இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு ஞானி, சிறப்பாக ஆட்சி செய்தவன். அவனை பற்றி எல்லோருமே அறிந்திருக்கிறார்கள். அவனை பற்றி புறஜாதி மக்கள் கூட அறிந்திருக்கிறார்கள். அநேக வரலாற்று புஸ்தகங்களிலே அவன் இடம்பெற்றவனாக இருக்கின்றான். அவன் தாவீதுடைய மகன், தாவீதுடைய கடைசி மகன் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய தாய் பேர் பத்சேபாள். 1 நாளாகமும் 3வது அதிகாரம் 5வது வசனம். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமார்த்தி ஆகிய பத்சேபாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும் என்று நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு இந்த பத்சேபாளிடத்திலே 4 பேர் பிறந்திருக்கிறார்கள். அதில் ஒருவன் தான் இந்த சாலமோன் என்று நாம் பார்க்கிறோம். இவன் தாவீதுக்கு கடைசி மகன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். தாவீதை ராஜாவாக தேவன் அபிஷேகம் செய்திருந்தார். அவனுடைய இறுதி நாட்களிலே சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தது. பத்சேபாளும் அதை அதிகமாக விரும்பினாள். எனவே தாவீது சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் செய்ய கட்டளை பிறப்பித்தார். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 33 முதல் 35 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதைகளின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். ராஜாவாகிய தாவீது அவனுக்கு பின்பதாக சாலமோனை ராஜாவாக தேர்வு செய்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டான். தாவீதுக்கு பின்பதாக பிதாவாகிய தேவன் சாலமோனை தேர்வு செய்கிறார். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக
அபிஷேகம் பண்ணினார்கள். அதன் பின்பதாக ஒரு ராஜா அபிஷேகம் செய்யப்படும் போது எக்காலம் ஊத வேண்டும், அவனுடைய பெயரை சொல்லி வாழ்த்த வேண்டும். அந்தப்படியாக எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அதன் பின்பதாக என்ன நடைபெற்றது? அவனை நகர்வலம் அழைத்து வந்தார்கள். அதற்கு பின்பதாக தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் அவனை வீற்றிருக்கும்படியாக அமர்த்தினார்கள். தாவீதுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவன் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று நாம் படிக்கின்றோம். 2 வேசிகள் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். அங்கே ஒரே வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். ஒரு வேசி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். மற்றொரு வேசி 3ஆம் நாளிலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அங்கே இருவரும் அந்த வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். ஒரு ராவிலே படுத்திருக்கும் போது ஒரு வேசி புரண்டு படுத்ததினாலே அவளுடைய பிள்ளை செத்து போகிறது. இதை அறிந்து அவள் என்ன செய்கிறாள்? உயிரோடு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வேசியினுடைய பிள்ளையை தன் மடியிலே போட்டுக்கொண்டு இந்த மரித்து போன பிள்ளையை அந்த வேசியினுடைய பக்கத்திலே இருத்தி விடுகிறாள். காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த வேசி அறிந்து கொள்கிறாள், இது என் பிள்ளை இல்லை, உன் பிள்ளை செத்தது, அதை என் மீது போட்டு விட்டாய் என்று சொல்லுகிறாள். இருவரும் இந்த காரியத்தை ராஜாவின் இடத்திலே எடுத்து போகிறார்கள். அப்பொழுது சாலமோன் ராஜ்யபாரம் செய்து கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். இருவரும் இந்த காரியத்தை எடுத்துரைக்கிறார்கள். ராஜா ஒரு தீர்ப்பு செய்கிறார். கத்தியை கொண்டு வர சொல்லி உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையை இருவருக்கும் பாதியாக பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். ராஜ சமூகத்திலே போய் உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையினுடைய அந்த தாய், ஐயோ பிள்ளையை கொல்ல போகிறாரே ராஜா, அவளிடத்திலே வளரட்டும், அவளே வளர்க்கட்டும் என்று மனதிலே திட்டமிடுகிறாள். உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த பிள்ளையை பறி கொடுத்தவள் புரண்டுபடுத்ததினாலே அந்த பிள்ளை செத்து போனதல்லவா? அந்த பிள்ளையின் தாய் என்ன சொல்லுகிறாள்? இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை இவளுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், அதை பிளந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறாள். ஏனென்றால் அது அவளுடைய பிள்ளை இல்லை. அதனாலே அவள் இந்த வார்த்தையை சொல்லுகிறாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றாள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு என்று பார்த்தீர்களா? உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாயை கண்டுபிடிக்கிறார் ராஜா. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அவ்வளவு விசேஷித்த ஒரு ஞானத்தை சாலமோனுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்தார். 2வதாக நாம் அவனை பற்றி நாம் படிக்கும்போது அவன் விண்ணப்பம் செய்தான். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. The speech pleased the Lord that Solomon had asked these things. இந்த காரியத்தை கேட்டது பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே உகந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்?
இந்த விதமாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு உகந்த விண்ணப்பத்தை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோமா? சாலமோனுடைய அந்த விண்ணப்பம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்களை நியாயம் விசாரிக்க வேண்டும், அதற்கு சரியான ஞானம் வேண்டும். அதற்காக அவன் தேவனை நோக்கி கேட்ட அந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையிலே ஒரு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. எவ்வளவு சிறப்பான ஒரு ஞானத்தை அவன் கேட்டிருக்கிறான் என்று பாருங்கள். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நாம் வரும்போது, இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. கேளாத ஐஸ்வர்யத்தை தேவன் தந்ததாக இங்கே சொல்கிறார். அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவே இல்லை, ஞானத்தை தான் கேட்டான். இந்த ஞானம் பரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அறிவும் புத்தியும் பரத்திலிருந்து வரக்கூடியது, பிதாவாகிய தேவன் அருளக்கூடிய சொத்து. இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிதாவாகிய தேவன் கொடுக்க அறிந்திருக்கிறார். சாலமோனை போல கேளுங்கள். சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் பெற்றுக்கொண்டான். அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது, சிறப்பாக ஆட்சி செய்தான் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29-30 வசனங்களுக்கு நாம் வரும்போது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மண்டலத்தையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். கடற்கரை மண்டலத்தினையான மனோவிருத்தி என்று பார்க்கிறோம். மிகுதியான ஞானம் சொல்லி முடியாது, அவ்வளவு ஞானத்தை அவன் பெற்றவனாக இருந்தான். சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. இருக்கிறதுலே எகிப்திய கலாச்சாரம் தான் மிக சிறப்பானது என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த எகிப்திய ஜனங்களுடைய ஞானத்தை பார்க்கிலும் கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் மிக சிறப்பாக இருந்தது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அன்பான பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பான ஞானத்தை பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்துங்கள். பிள்ளையாண்டால் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி, உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுத்துக்கொள்ளும் போதும் வேதத்தை குறித்து பேசுங்கள். வேத சம்பவங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். உடன்படிக்கையை மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுங்கள். வேத புத்தகத்தின்படியாக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளத்தக்கதாக அவர்களை வழிநடத்துங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கிருபை உங்கள் பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்திருக்கும். மேலும் நாம் பார்க்கும்போது 3வது காரியமாக அவனுடைய குடும்பம். இந்த வேதாம கதாபாத்திர நிகழ்ச்சியிலே நாம் தியானம் செய்யும்போது குடும்பங்களை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அவங்க குடும்பத்தில் இருக்கிறதான மனைவி பிள்ளைகளை பற்றியும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். சாலமோனுக்கு நாம் பார்க்கும்போது 700 + 300 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். ஆக மொத்தம் 1000 பேர் என்று பார்க்கிறோம். 2-3 மனைவிகள் வைத்திருக்கிறவர்களே தாக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய இக்காலகட்டத்திலே சாலமோன் 1000 மனைவிகளை திருமணம் செய்திருக்கிறார். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அதானே நடந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் எல்லாமே விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம்
அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. His heart was not perfect with the Lord his God, as was the heart of David his father. தாவீதுடைய இருதயத்தைப் போல அவனுடைய இருதயம் இல்லை. தேவன் இருதயங்களை பார்க்கக்கூடியவர். மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் இருதயத்தை நிறுத்து பார்ப்பார். சாலமோனுடைய இருதயத்தை பார்த்தார். அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் அப்படித்தான் இருக்கிறது. முகஸ்துதிக்காக அங்கே ஸ்தோத்திரம் சொல்வார்கள். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக விண்ணப்பம் பண்ணுவார்கள். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சபைக்கு கடந்து சொல்வார்கள். பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எப்படி நடக்கிறோம், என்ன பேசுகிறோம், எவ்விதமாக மற்றவர்களோடு கூட கலந்து கொள்ளுகிறோம், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். உள்ளின் தெரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக ஒருவரும் தப்பி போக வாய்ப்பே இல்லை. அன்பானவர்களே, சாலமோனை போல நீங்கள் அந்நிய ஸ்திரீகளை நாடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி கடந்து செல்லும். அந்நிய ஸ்திரீகளை பின்பற்றும்படியே அவனை சாயப்படினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அதற்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தான், சிறப்பானவனாக இருந்தான். ஆனால் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்ய ஆரம்பித்தான். எகிப்திய பெண்கள், குறிப்பாக எகிப்திய கலாச்சாரமே முற்றிலுமாக விக்கிரக கலாச்சாரம் நிறைந்த ஒரு இடம். அந்த பெண்கள் இவனுடைய இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். அதனால அவன் உத்தமமாக தேவனோடு இருக்கவில்லை. அவனுக்கு பின்பதாக அவனுடைய குமாரன் ரெகபயாம் ராஜாவானான். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 42-43 வசனங்கள். சாலமோன் எருசலேமில் இஸ்ரவேலை எல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். 40 வருஷம்தான் சாலமோன் ராஜ்யபாரம் இருந்தது. சாலமோன் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தன் தகப்பனாகிய தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகோபயாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் என்று பார்க்கிறோம். இந்த ரெகோபயாம் எப்படி இருந்தான்? சாலமோன் எப்படி இருந்தானோ அதை போலதான் அவனும் இருப்பான். தாவீதை போல சாலமோன் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது. தாவீது தேவனுக்கு ஏற்ற ஒரு தாசனாக இருந்தார். ஆனால் சாலமோன் அந்நிய பெண்களை திருமணம் செய்ததினாலே அவன் கர்த்தருக்கு உகந்தவனாக இல்லாமல் போனான். அவனுடைய மகன் ரெகொபெயாம் அவன் ராஜ்ய பாரத்தை பிடித்தான். 1 ராஜாக்கள் 12-14 நாம் வாசிக்கும் போது, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். ஏற்கனவே அவர் தகப்பன் பாரமாக்கினாரு, நான் இன்னும் அதிக பாரமாக்குவேன் என்று சொல்கிறான். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தார். இப்படி ஒரு உத்தரவை கொடுத்தா யார் தான் அவனுடைய ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? அவனுடைய ராஜ்யபாரத்தின் கீழாக ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். சாலமோன் சவுக்கிலே தண்டித்தார் என்றால், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன், என்னுடைய தகப்பனை காட்டிலும் நான் உங்களுடைய கழுத்திலே அதிக பாரத்தை சுமத்துவேன். இப்படி சொல்ல ஆரம்பித்தான் இந்த ரெகொபெயாம். அதனாலே அவனுடைய ராஜ்யபாரம் நீடிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 4வதாக நாம் பார்க்கும்போது, சாலமோனுடைய நீதிமொழிகள் 3000 நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார். அவர் பாட்டு என்று சொல்வீர்கள் என்றால் 1005 பாட்டு வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32வது வசனம்,
அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. 3000 நீதிமொழிகள் என்றால் அது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருந்தது. ஞானம் இருந்ததுனாலே 3000 நீதிமொழிகளே எழுத முடிந்தது. அவன் எழுதின நீதிமொழிகள் புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அநேக நற்போதனைகள் அதில் அடங்கியிருக்கிறது. எல்லாம் அவன் எழுதின நீதிமொழிகள் என்று நாம் பார்க்கிறோம். பாடல் தாவீதை போல பாடல், அதுவும் 1005 பாட்டு அவன் எழுதியிருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆக ஒரு சிறப்பான ஒரு ஞானத்தை பெற்றபடினாலே இவைகள் எல்லாம் அவனாலே எழுத முடிந்தது என்று நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அவனுடைய அரசவையிலே ஒரு நாளைக்கு சாப்பாட்டு செலவு வேதாகமம் குறிப்பிட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவு. 30 மரக்கால், கோதுமை அல்ல, மெல்லிய மாவு, அரைத்த மாவு. 60 மரக்கால் மாவு. அதுவும் இல்லாமல் அப்புறம் 60 மரக்கால். கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகள். ஆடுகளுக்கெல்லாம் கணக்கே கிடையாது, வரையாடுகளுக்கு கணக்கே கிடையாது. பறவைகள், எண்ணிலடங்கா பறவைகள் சமைக்கப்பட்டது. கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், ஒரு நாளைக்கு 10 மாடு. மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளும் ஆகும். மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள் 100 ஆடு ஒரு நாளைக்கு. அப்போ தடப்படலான விருந்து அங்கே சமைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளைக்கும் அநேகர் வந்தாங்க. வெளி தேசங்களிலிருந்து அவனுடைய ஞானத்தை கேட்க வந்தார்கள். அநேக நாட்டோடு கூட அதிகமான தொடர்பு இருந்தது. வர்த்தக ரீதியாக வந்தார்கள். ஆகையினாலே அரண்மனையிலே ஒவ்வொரு நாளும் இந்த அளவுக்கு செலவு செய்யப்பட்டது. 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் மாவு, கலைமான்கள் வெளிமான்கள் வரையாடுகள் கொழுமையான பறவைகள் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடு, மேய்ச்சலில் இருந்த 20 மாடு, 100 ஆடுகளும் ஆகும். எவ்வளவு பெரிய விருந்து என்று பாருங்கள். இவ்விதமான விருந்து நாம் இப்பொழுது எங்கேயாவது நாம் கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு நாளைக்கு இவ்வளவு விருந்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவனுடைய ராஜ்யபாரம் எவ்வளவு விரிந்ததாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். சாலமோன் ஆலயத்தை கட்டினார், தேவாலயம் கட்டினார். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அதை அவன் கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7 வருஷமாக தேவாலயத்தை அவன் கட்டினான் சாலமோன். அவனுடைய தகப்பன் தாவீது கட்டும்படியாக விருப்பம் கொண்டார். ஆனால் கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. உன்னுடைய கைகள் இரத்தக்கரைகளாக இருக்கிறது, அதனாலே நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் கற்ப பிறப்பாகிய மகனே சாலமோனே ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லியிருந்தார். தாவீது அதற்காக நிறைய சவதரித்து வைத்திருந்தார். எண்ணிலடங்கா கேதுரு கட்டைகள், தங்கம், வெள்ளி மற்றும் அநேக உலோகங்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருந்தார். இதையெல்லாம் வைத்து இன்னும் அவன் சேகரித்து சாலமோன் கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை அவன் கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். 7 வருஷமாக அந்த ஆலயம் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டது. சாலமோனுக்கு அநேக வீரர்கள் இருந்தாங்க. 12,000 வீரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 26வது வசனம். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12,000 குதிரை வீரரும் இருந்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு படையை கையில் வைத்தவனாக சாலமோன் ஆட்சி செய்திருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் துணை கொண்டு அறிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய ராஜ்யபாரம் 40 ஆண்டுகள் நீடித்தது. 5வதாக நமக்கான பாடம் என்ன? தாவீது சாலமோனுக்கு ஒரு கட்டளை சொன்னார். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 வசனம், 2 வசனம் மற்றும் 4வது வசனம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது
அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ தினமுண்டு புருஷனாயிரு. மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை தாவீது சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். நானோ மரிக்கப் போகிறேன், பூலோகத்தார் போகிற வழியே போகிறேன், நீ திடம் கொண்டு புருஷனாயிரு. பவுல் தீமோத்தேயுவை சொல்லுகிறார் அல்லவா, புருஷனாயிரு, சுவிசேஷ வேலையை செய் என்றெல்லாம் சொல்றார் இல்லையா? அதே போல ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். புருஷனாயிரு, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழியிலே நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக. இன்றைக்கு அந்த விதமாக நாம் இருக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறோமா? கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் நாம் போதிக்கிறோமா? அவைகளை நாம் போதிக்க வேண்டும். இவன் தாவீதை போல இல்லை என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 11:6. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். Solomon did evil in the sight of the Lord and went not fully after the Lord as did David his father. பொல்லாப்பானதை செய்தான் என்று திருமறையானது நமக்கு போதிக்கிறது. அன்பானவர்களே, தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தாவீதை போல கர்த்தரை அவன் பூரணமாக பின்பற்றவில்லை. 2 விஷய தரிசனமாகி அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தாராம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விஷய தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். 2 முறை எச்சரிப்பு சொல்லியிருக்கிறார் தரிசனமாகி. அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ போதனைகள் நமக்கு வேதாந்தத்தில் இருக்கிறது. இந்த காதுகள் வழியாக நாம் கேட்கிறோம். உடனே நாம் கீழ்ப்படுகிறோமா? சாலமோனை போல கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். இதனாலே கர்த்தருடைய கோபம் சாலமோன் மேலே மூண்டது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு கவனமாக செவி கொடுங்கள். தாவீதை போல தேவனுடைய சமூகத்திலே நற்பெயர் வாங்கும்படியாக பிரயாசம் கொள்ளுங்கள். சாலமோன் சிறப்பான ஞானத்தை தேவ சமூகத்திலே பெற்றிருந்த போதிலும் கூட அவன் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்ததினாலே வீழ்ந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் சிறப்பான ஞானத்தை தேவ சமூகத்திலே பெற்றவனாக இருந்தான். கேளாத ஐஸ்வர்யத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தாவீதுடைய ஒரு எச்சரிப்பின் சத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அதன்படியாக அவன் நடக்கவில்லை. தேவன் 2 விஷயம் அவனுக்கு தரிசனமானார். அதற்கும் அவன் கீழ்ப்படியவில்லை. தேவ கோபம் அவன் மேலே மூண்டது. ஆனால் அதிகமான ஒரு நீதிமொழிகளை எழுதி வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, சாலமோனை பற்றி நாங்கள் இந்த நாளிலே தியானம் செய்தோம். சிறப்பான ஞானத்தை நம்முடைய சமூகத்திலே பெற்று அவனுடைய ராஜ்யபாரத்திலே சிறப்பான தீர்ப்புகளை வழங்கினதெல்லாம் நாங்கள் தியானித்தோம். உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நீர் சிறப்பான ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்திய வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 50509 Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.